வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் சோபக்கிருது முடிந்து குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இந்த குரோதி வருடத்துல இந்த கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, நீங்க எந்த தெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணணும்? இந்த கடகராசி அன்பர்களுக்கு மெயினா சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணால் ஒழிய இந்த வருடத்தை மிக சிறப்பாக கழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய பதிவுகளுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள், நம்ம டெய்லி அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பரிகாரங்கள் தான். ஏன் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே விளக்கு ஏற்றணும், சாயங்காலம் ஏன் ஏற்றணும், இப்படி ஒவ்வொரு நடைமுறை வாழ்க்கையுமே ஒரு பரிகாரமாகத்தான் நமக்கு மூதாதையர்கள் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது எந்த மாதிரியா நம்ம வழிபாடு பண்ணணுன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் வருடமாகப்பட்டது குரோதி வருடம். குரோதினா என்ன அப்படின்னா, கொஞ்சம் பகைவர்களை சம்பாதிக்கக்கூடிய நேரம். இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா ராசி அன்பர்களுக்குமே கொஞ்சம் பிரச்சனையும் தந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. பிரச்சனைகள் வந்தால் தான் அதற்கு தீர்வு கிடைக்கும். ஒரு குட்டையை கலப்பினாதான் அந்த குட்டையாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். அந்த மாதிரி தான் இந்த குரோதி வருடமாகப்பட்டது சில பகைகளையும் தந்து நல்ல வாழ்க்கையும் அமையக்கூடிய நேரம் தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு நம்ம எதை வைத்து கணித்து சொல்கிறோம்? இது தமிழ் வருட பரப்பானது. இப்போ ஆங்கில வருட பரப்புலாம் ஜனவரி மாதம் வந்தோடனே எல்லாருக்கும் ஆங்கில வருட பரப்பு சொல்கிறோம். இந்த தமிழ் வருட பரப்பு ஏன் சித்திரை மாதத்திலிருந்து நீங்கள் தமிழ் வருட பரப்பு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சித்திரை மாதம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா, அந்த ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி. அந்த முதல் ராசியில மேஷ ராசியில நவகிரகங்களின் தலைவனான அந்த சூரியன் பகவான் சஞ்சரிக்கிறார். எப்போ அந்த சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வரும்போதுதான் அந்த தமிழ் வருடமாகப்பட்டது பிறக்கின்றது. அப்படியே அந்த சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் கடந்து வருகின்ற ஒவ்வொரு மாதங்கள் தான் அந்த 12 மாதங்கள். இப்படிதான் இந்த தமிழ் வருட பிறப்பாகப்பட்டது கணக்கிடப்பட்டது. அன்றைய தினத்தில் எல்லா இடத்துலையுமே அறிவியல் சம்பந்தமாகவும் ஜோதிடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கு. அதனால தான் தமிழ் வருட பிறப்பை முதல் வருடமாக நம்ம ஒரு புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ இந்த குரோதி வருடத்துல கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த கடகராசி அன்பர்கள் முதல்ல சொல்ல போனா அஷ்டம சனியின் பிடியில் இருக்கிறதுனால இவர்களுக்கு நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இப்போ அதிகமாக இருக்கு. தன்னுடைய தாய் மூலமாக பிரச்சனை வந்துருமா? ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி சந்திரன்றது மனோகாரகன். எப்போதுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். தன்னுடைய தாய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இல்லை தன்னுடைய பெற்றோர்களுக்கு, அதாவது தந்தை தாய்களுக்கு பெற்றோர் பிரச்சனை வந்துருமா, அடுத்து கூட பிறந்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? தன்னை பற்றியே கவலைப்படாமல் மற்றவர்களை பற்றி எப்போதுமே கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். தான் எப்படி இருக்கிறோம், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, தன்னுடைய வருமானம் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட சிந்தித்ததில்லை இந்த கடகராசி அன்பர்கள். எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் தன்னுடைய உறவினர்களும் நல்லா இருக்கிறாங்களா, அவங்க சந்தோஷமா இருந்தா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே சமயத்துல இந்த கடகராசி அன்பர்கள் கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் அவர்கள் அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல அந்த திறமையை சரியான தருணத்தில் பயன்படுத்தக்கூடியவர்கள்
அந்த கடகராசி என்பர்கள். எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். தன்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ஒரு இதையும் மற்றவர்களுக்காக பகிர்ந்தளிக்கக்கூடியவர்கள். தனக்கு இதுதான் இருக்கணும், தன்னுடைய வீட்டில் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்லாம் இல்லை, தனக்கு மற்றவர்களுக்கு போகதான் தனக்கு அப்படின்னு ஒரு 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 கோட்பாட்டுக்குள்ள வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தின் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த தொடக்கமாக அந்த 2ஆம் வீட்டு அதிபதி, அந்த சூரியன் சொல்லுகின்ற 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் இவர்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்க போகுது. அங்கேயே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார், சூரியனும் குருவும் சேர்ந்து இயங்குகிறார்கள் வருடத்தின் தொடக்கத்திலேயே. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில அந்த குரு பகவான் பயிற்சியாகி 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சியாகி இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல தொழில இருக்கக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே நீக்கி, ஏண்டா தொழில் செய்யறோம், நம்ம தேவையில்லாம தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோமா, இவ்வளோ ஒரு பெரிய கடன்ல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் தொழிலில் மிகப்பெரிய ஒரு நலிவடைந்த நிலையில இருக்கிறீங்க. தனக்காக இல்லாம மற்றவர்களுக்காக அந்த தொழில ஒரு பார்த்து செஞ்சு, ஏன்னா தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவர்கள் பேர்ல அந்த தொழிலை நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த தொழிலாகப்பட்டது எப்படி இருக்கும், அடுத்து என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு தெரியாமலேயே அந்த தொழிலை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர், ஏன்னா அந்த வருட பயிற்சி புத்தாண்டு பயிற்சின்னு நம்ம பலன்கள் பார்க்கும்போது வருட கிரகங்கள்ல தான் நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். அதுல அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் வருடத்துல 2வது மாதத்திலேயே உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு நல்ல இடத்துல இருந்து ஜீவனஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார். இது வரைக்கும் தொழில இருந்தக்கூடிய தடைகள் எல்லாமே விலக போகுது. லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய நேரம். 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் எந்த நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா வேலை அந்த லேப்டாப்பை தவிர இவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த அளவிற்கு குடும்பத்தில் இருக்கிற நபர்களே வெறுக்கும் அளவிற்கு அவர்கள் அந்த வேலையில மிகுந்த ஈடுபாடோட செய்யக்கூடிய நபர்கள்னா அது இந்த கடகராசி அன்பர்கள் தான். அந்த அளவிற்கு வேலை செஞ்சும் கூட கடந்த காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கல, மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கல. ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் எப்படியோ மிகப்பெரிய உயரத்துல இருக்கிறாங்க, ஆனால் நம்ம இன்னும் அப்படியே அதே இடத்துலயே இருக்கிறோமே. என் கூட படித்தவன் எல்லாமே நல்ல ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டான், நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க, என் கூடயே வேலை பார்க்குறாங்க, ஆனாலும் அவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய நேரமோ காலமோ தெரியல, அப்படி எனக்கு எதுவும் பெருசாக ஒரு நல்ல இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு வேலையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு கடந்த 1.5 வருஷமா. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வருட கிரகமான அந்த சனி பகவான் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அஷ்டமத்துல இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சில வேலையில சில பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான், ருணரோக சத்ரு அதிபதியான அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு வரார். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் அங்க ஒரு வருமானம் அதிகமாக இருக்கும். நீங்க எதை இழந்து, குடும்பத்தை இழந்து, மனைவி இழந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களை பிரிந்து, குடும்பத்தையே பிரிந்து நீங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சாலும் அதற்குண்டான ஒரு நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் அதிகமா வரும். யாரதான் பிரிஞ்சு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா
இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுது. அதே சமயத்துல இந்த வருடத்துல நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்தீங்கன்னா மிக அதிக கவனத்தோடு எடுக்க வேண்டிய முடிவுகளாக இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதுனால சில முடிவுகள் நல்ல நன்மைகளை கொடுக்கும், சில முடிவுகள் தவறான பாதையை உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதியில் ஒரு 6 மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் சில ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு, ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல இருந்தும் 10ஆம் இடத்துல இருந்தும் ராகு கேது விலகுவதனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இது வரைக்கும் எதிர்பார்க்காததுலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. திடீர்னு சொத்து கிடைக்கிறதுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு, தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் தொழில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் நடப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். ஆக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைந்த நன்மைகளையும் தந்து அதே சமயத்தில் குறைந்த ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதிக கவனத்தோடு மிகுந்த எச்சரிக்கையோடு கடகராசி அன்பர்கள் செயல்பட்டால் இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஒரு இனிமையான ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பலன்களும். இது உங்களுடைய சுய ஜாதகப்படியும் பிறந்த கால ஜாதகப்படியும் அந்த கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த முழு பலன்களையும் தெரிவிக்க முடியும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.